என்னன்னா இந்த ஓலாவில் இவனும் வந்து பழைய மாதிரி எல்லாரும் மாதிரியும் ஆரம்பிச்சிட்டான் போல். இப்போ நானும் பார்க்குறேன், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினதுலேருந்து ஒரு ஆர்டர் கூட வந்து முழுசாக போட மாட்டேங்கிறான். அப்படியே வந்தாலும் பிக்கப்பு வந்து கண்டிப்பாக பார்த்தா 2.5 கிலோமீட்ரு, 3 கிலோமீட்ரு, 4 கிலோமீட்ரு. சரி, அப்படியே போய் ஒளியை எடுத்துகிட்டு போனோம்னா அவன் என்ன பண்ணுறான், ஒரு 1 கிலோமீட்டர் தூரம், ஒரு 500 மீட்ரு இத்தனைக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிறது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், நோகாமல் உட்காந்து கேன்சல் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கான். இப்போ நானும் பார்க்குறேன், ஒரு போன வாரத்துலேருந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இவ்வளோ தூரம் போயிட்டு மெனக்கிட்டு வந்து மயிலாப்பூர்லேருந்து இங்கே டைடல் பார்க் வரைக்கும் இப்போ சும்மாவே வந்துட்டுருக்குறேன். அப்பா முடியல. சரி அப்படின்னு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்காமல் போனால் ஊர்பட்ட காசு கொள்ள காசை வந்து கமிஷனுங்கிற பேரில் எடுத்து மைனஸில் வைக்கிறான். ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குது. அதே ஏதோ ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, வர வர மாமியாக கழுத போல் ஆனாங்கிற மாதிரி. இப்போ இவனும் வந்து சம்பாதிக்க கற்றுக்கிட்டான் போல். ஆரம்பத்தில் ₹1 கூட எடுக்காமல் கொடுத்தான், அப்புறம் பார்த்தா அதிகமாக கொடுத்தான், அப்புறம் பார்த்தா சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாக்கா வந்து அதிக ரைடு கிடைக்குமா, 0 கமிஷனாக எல்லாம் பண்ணணுங்க. அதிக ரைடு எங்கத்தில் போட்டு நொட்டுது என்னாடே பரதேசி. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு 10 ஆர்டர் கூட எனக்கு முழுசாக வந்திருக்காது. இன்றைக்கி ஒர்க்கிங் டேஸ் தான், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இந்த லட்சத்தில் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தால் அவன் சம்பாதிக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். அதான் அவனுக்கு 69 ரூபா 79 ரூபா அவன் கைக்கு போயிடுச்சு. இனிமேல் வந்து நமக்கு ஆர்டர் வந்தால் என்ன, வரலன்னா அவனுக்கு என்ன, சும்மா பேருக்கு ஏதோ அப்படியே 1 2 போகிறது. அதுவும் பிக்கப் வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி. ஐயோ இன்னும் முடியல. நான் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன பண்ணுறது, எப்படி இல்லாமல் வந்து சின்னப்பட்டு செருப்படி பட வேண்டியதாக இருக்குது.